எஃப்ஐஆர் போட்டீங்க? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். போட வேண்டாம், நான் சொல்றேன். 2 பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ். லெட்ஸ் see. ஆமாம் பசங்க, செலவெல்லாம் பார்க்கலாம். இரு. ஏய் விடு. ஏய் 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 என்னடா என்னடா நடக்குதுங்க? ஏய் 4 பேர் தான சொன்னீங்க. திடீர்னு 15 பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். போயா. ஏய் போடா. என்ன நிக்கிறீங்களா? போடா. ஏய் பசங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீதான் யோசிச்சிருக்கணும். ஏய் இப்ப அசிங்கம் பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஆ? நான் செத்து 2 மணி நேரம் ஆச்சு. ஏய் எங்க அந்த 4 பேரும்? எங்க அந்த 4 பசங்களும்? இங்கதான் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்கள கூட்டு வா. உடனே வீட்டுக்கு கூட்டு வா. இல்ல உங்க வீட்டுக்கு வேணாம் நாயுடு. அப்ப நான் அங்க வரேன். வேணாம் வேணாம் நாயுடு, நான் சொல்றதை கேளுங்க. வேணாம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுங்க நாயுடு. என்னையாச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? நான் ஏதாவது ஒரு பொது இடத்துல. ஏய் பெருமாள், அவங்கள காப்பாத்த பாக்குறியா? என்ன மயிலு மயிலு காணுமா? ஃபுல்லா பாத்துட்டேன், ஆஸ்பத்திரிக்கே வரலையா? என்ன சொல்ற? என்னங்கடா? ஆச்சி அவங்க வீட்டுல இருக்காங்க. அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளைய ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டைய போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுடா. 2வது கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றது இல்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளைய ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டைய போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுடா. 2வது கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றது இல்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் கணேஷ், அவங்கள வீட்டுல விட்டுருங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். மயில காட்டு. ஹலோ, இங்கே தான் இருக்கேன்.
அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போ. நாயுடு நான் என்ன பேசாத சொல்ல பெருமாள். இல்ல வேலை நாயுடு முடிஞ்சு நீ கிளம்பு. பசங்க வண்டியில மேல ஏத்துங்கடா. மட்டும் தப்பு இல்ல நம்ம சைடுலயும் போன்னு சொல்லிட்டல. இல்ல நான் இல்ல நாயுடு நான் இவனுங்களை சும்மா விட்டேனா சின்ன பசங்க மேல பறக்கிற காக்கா குருவிகளை தலையில பீ பேண்ட் போயிடும். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டேன் நான் பசங்க எஃப்ஐஆர் போட்டேன். சாமி 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 சாமி. சரி எல்லாரும் வேணாம். அந்த 4 பேர்ல ஒருத்தன் எவன் அவன்? ஆச்சி வந்தாத்தா மயிலுன்னு சொன்னானே யார் அவன்? அவனா நான் கொல்லாம விட மாட்டேன். நாயுடு நான் தான் நாயுடு. சும்மா சொல்றான் நான் தான். என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னாச்சு? விடக்கூடாது மாமா, ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் நாயுடு அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. கடையை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஹலோ யாருங்க? இந்த கொடுக்குறேங்க 10 KB. ஹலோ அண்ணா, செல்வராஜன் லைன்ல இருக்காரு. குமார் சார் இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா 4 பேரையும் சாப்பிட வச்சு சரி சார். மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா. சார் தேங்க்ஸ் சார். டாய் விடுறா. ஏய் சித்தப்பு, அங்க என்னடா பச்சை கலர் துணியை பார்த்ததும் எனக்கு ATM யாக வந்துருச்சுடா. ஹலோ இன்ஸ்பெக்டர் போயிட்டானா? பசங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். டேய் இறங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரம். போரு
வச்சிடவா? வேணாம், அவங்க 4 பேரையும் பிரி. யாரா? அடிங்க. மணி ஆகல, மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? என்ன லேட்டு? மணி நாயுடுங்க மேல இருக்க. என்னடா? நான் அந்த பசங்க, எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டாங்கண்ணா. என்னது, ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை நாய் இருக்கு? மாதிரி அடிச்சு 4 மூலையில போடவும் நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டாச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய், அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாடுங்களே. பாத்துட்டு சுமார் சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய். எதுவும் இல்லாதவன எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறான்ல, அத உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளம்புங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சிய மாட்டி விட்டுலாமா? ஒண்ணு பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பாப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மத்த டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 14 15வது வருஷம். எள்ளி வேண்டாம், 14 வேற வருஷம் கொடு. தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா. ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். ஓ இன்ஸ்பெக்டர், என்ன அது? எனக்கு ஒண்ணும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையில வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்ன வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. NKB எதிர்த்து நிக்கணும்னா ஒரு கெத்து வேணாமா? அதான் மந்திரம் உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா, ஏய், என்ன? அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுவோமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புக விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ பாசு அவன் யாரு? வாயும் சு மூடு. வாங்கின அடி பத்தலையா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம. உங்களதான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்லாம விட மாட்டான் உங்களை. தப்பு
தப்பு பண்ற ஆச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. என் கூட பிடுங்க முடியாது.